அரசு கம்பெனிகள் 1350 ரூபாவை தருவார்களேயானால் மேலதிகமான தொகை திரைசேரியிலிருந்து ஒதுக்கி தொழிலாளர்களுக்கு வழங்குங்கள். ஏன்? அவர்கள் இந்த நாட்டிற்கு 200 வருடம் உழைத்தவர்கள், இந்த நாட்டிற்கு டொலரை கொண்டு வந்தவர்கள், கொண்டு வருபவர்கள், இந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக இருந்தவர்கள். நீங்களும் அந்த மக்களை முட்டாளாக்குறீங்களா? நான் இருக்கும் பிரதேசத்தில் ஆனா இது சர்ச்சையா இருந்துச்சு. நான் பிரதி அமைச்சர்கிட்டையும் சரி, ராமலிங்கம் சந்திரசேகரன் அமைச்சர்கிட்டையும் சரி நேரடியாக சண்டை போட்டுருக்கோம். இந்த விவகாரம் காட்டி இருக்கிறேன். இது நீங்க என்னன்னு சொல்லி கொடுத்தீங்க, இது என்ன சொல்லி விளம்பரப்படுத்துறீங்கன்னு சொல்ற டாக்குமெண்ட்ஸ் அவர்கிட்ட காட்டின, அவங்க கொடுத்துதான் உங்களுக்கு காட்டி இருக்கிறோம். நாங்கள் எதிர்வரும் 5 வருடத்தில் இவர்களிடம் தாரை வார்த்து விட்டு கையளித்து விட்டு வீட்டுக்கு செல்வதற்கல்ல. இதில் நாங்கள் பயிலுகின்றோம், பயிற்சி பெறுகின்றோம், நடைமுறைப்படுத்துகின்றோம். 4 வருடங்கள் செல்லும் பொழுது இந்த நாட்டில் எதிர்க்கட்சி இருக்காது. ஆனா ஏன் இப்படி நடக்குது? தொடர்ந்து பிரதமர் இந்த மாதிரி சர்ச்சைக்குள்ள சிக்கிறாங்க. இது கட்சிக்குள்ள ஒரு சூழ்நிலைன்னு சொல்லி எதிர்க்கட்சி கூட சொல்லிக்கிட்டு இருக்குது. எந்த விதமான சூழ்ச்சியும், அதாவது கட்சிக்குள் எந்த விதமான சூழ்ச்சி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கல்வி மறுசீரமைப்புல யாரும் தவறு சொல்றாங்க இல்லை. ஆனா கொண்டு வந்திருக்கிற அந்த மொடியூல்ல தான் சிக்கல் இருக்கிறதுன்றது தெளிவா இருக்கு. கல்வி மறுசீரமைப்புன்னு சொல்லி ஒன்றை கொண்டு வந்து இந்த ஆங்கில மொடியூல்ல வந்து இந்த விவகாரத்தை நுழைக்கிறது சரியா? ஆனால் பிறகு நாங்கள் ஆய்வு செய்த பொழுது சில குறைபாடுகள் இருந்தன. அதனால் பாலியல் சம்பந்தமாக நான் சொல்ல வரவில்லை, ஒட்டுமொத்தமாக சில குறைபாடுகள் இருந்தன. இவற்றை நிவர்த்தி செய்ய கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த அரசாங்கத்தை எதிர்பார்ப்புடன் கொண்டு வந்தாங்க. 159 ஆசனங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கல்வி சீர்திருத்தத்திலையும் பெரிய சிக்கல் வந்திருக்கு. இப்போ அதுலேயும் பின்வாங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் சபாநாயகர் விஷயத்தில் கூட அரசாங்கத்தில் நிறைய சிக்கல்கள் வந்துச்சு. இப்போ இப்படியான விஷயங்கள் எல்லாம் ஏன் வருது? நாங்கள் அனுபவசாலிகள் இல்லை. அதனால் சில இடங்களில் தடுமாறலாம், ஆனால் நிதானமாக தடுமாறுகின்றோம். நிதானமாக. இப்போ இது நம்ம இந்த சிலபஸ் அதுக்குள்ளே போடுற நேரம் அது குறை இல்லை நாங்கள் ஆராய்ந்தோம், நாங்கள் சுருட்டி கொண்டோம், இல்லை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்றதுல எனக்கு அதுக்கு கொஞ்சமாக விளக்க சொல்லுங்க. நாங்கள் அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். ஆனால் இதை நீங்கள் ஆய்வு செய்கிற நேரம் ஒரு பால் உறவு பற்றிய இணையதளத்தை ஒரு புத்தகத்தில் பிரதியிடுறது தவறு இல்லைன்னு சொல்கிறீங்களா? பிரதமர் அல்லது கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும். ஒரு காலம் பிரதமர் ஹரணி அமரசூரி, கலாநிதி ஹரணி அமரசூரி அவர்கள் பதவி விலக மாட்டார். இதை எதிர்க்கட்சிகள் புரிந்து கொள்ள. இப்போ இந்த அதிகாரிகள் பக்கம் தான் குறைபாடுன்னு சொல்றீங்களா, உங்க பக்கம் குறைபாடு? பாராளுமன்றத்தில் இருக்கிற 159 பேர்ல குறைபாடு இல்லைன்னு சொல்றீங்களா? அதிகாரிகள் மட்டும்தான் குறைன்னு சொல்றீங்களா? அரசு அதிகாரிகள் மட்டும்தான் குறைன்னு சொல்றீங்களா?